கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிற பாரம் இது. நன்றாய் படித்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்கிற ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? இல்லை, எனக்கு என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பளமும் ஒரு வேலையில்ங்கிற ஒரு பாரம் இருக்கிறதா? இல்லை, சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி குறித்து உங்களுடைய பாரம் இருக்கிறதா? இல்லை, திருமண வாழ்க்கையில எனக்கு இப்படியா இருக்கிறது என்ற ஒரு பாரம் இருக்கிறதா? இல்லை, ஏதோ ஒரு காரியங்கள் பலவிதமான பாரங்களோடு உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? உனக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அந்த பாரத்தை சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். உங்கள் பாரங்கள் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல வைத்து விடுங்க. அந்த பாரத்திலிருந்து நீங்கும். எனக்கு இப்படியான ஒரு பிள்ளைகள் இருக்குது, இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்னமாகுமோ என்ற ஒரு பாரம் இருக்கிறதா? எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல வைத்து விடுங்க. வேதத்துல நாம வாசிக்கிற பொழுது அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருப்பார். அவருக்குள்ள பிள்ளை என்கிற ஒரு பாரம் இருந்தது. அது நிமித்தம் அவமான நிந்தை அவள் கண்ணீரோடு வேதனையோடு இருந்தாள். அவள் ஆண்டவர் சமூகத்துல போய் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி அவள் ஜெபித்த பொழுது அவளுடைய பாரம் நீங்கிற்று. அன்றோடு அவள் அழுகியும் நின்று போனது. ஆம், இன்றைக்கும் கூட நீங்கள் எதை நிமித்தம் எந்த பாரத்திலும் அழுது கொண்டிருக்கீங்களோ உங்கள் பாரத்தை ஆண்டோட பாதத்தில் ஊற்றி விடுங்கள். உங்கள் அழுகை நின்று போகும். இன்றைக்கும் இதோ சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வாக்குத்தத்த பிரகாரம் நீங்கள் உங்கள் பாரத்தை அவருடைய பாதத்துல வைக்கிற போது அவர் ஏற்றுக்கொள்வார், உங்களை ஆதரிப்பார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ள அப்பா இருக்கிற எல்லா பாரங்களும் சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்ததை அப்பா இவள் அறியத்தக்கதாக தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை இந்த பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குவீராக. இதை கேட்கிற பிள்ளைகளோட இந்த கரத்தை வைப்பீராக. இந்த பாரத்திலிருந்து வேதனைகள் நீங்கி சுகமாகவும் சமாதானமாக இருக்க முடியாது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபத்தில் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.